Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஹவுஸ்ஃபுல் அத்தியாயம் 7. தியேட்டரிலே ஒரு சந்தர்ப்பம் ஓடினீர்கள், வீட்டிலே ஒரு சந்தர்ப்பம் கழற்றிக் கொண்டீர்கள், ஆஸ்பத்திரியிலே ஒரு சந்தர்ப்பம் நழுவினீர்கள். 2 நிமிடத்தில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் வலி. சரி வா, ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்றவன் வீட்டுக்குள் திரும்பாமல் அப்படியே மாதவியுடன் வாசலுக்கு நடந்தான். அவ்வளவு துயரத்தின் நடுவிலும் மாதவியின் குரல் தெம்பு துணித்தது. இன்னும் தெரியல, நீங்கள் அருகில் இருந்தால் எனக்கு யானை பலமாக இருக்குது. நீங்கள் அந்தாண்ட நகர்ந்து விட்டால் வைக்கோல் திரும்ப போல அல்லாடுறேன். டாக்ஸி என்று கைத்தட்டி நிறுத்தினானே ஒழிய அவள் பேச்சுக்கு மறுமொழி கொடுக்கவில்லை மல்லி. என்னை போன்ற கோழையின் அருகிலா உனக்கு யானை பலம் வந்து விடுகிறது, வேடிக்கைதான் என்று தனக்குள் சொல்லி சிரித்து கொண்டால் ஆஸ்பத்திரியை நோக்கி டாக்ஸி பறக்க பறக்க மாதவியின் பதற்றமும் அதிகரித்தது. நடுராத்திரி இருக்கும், தடதடன்னு ஒரு பெரிய சத்தம். சட்டுன்னு தூக்கம் விழிச்சது எனக்கு. இடியோசை என்று தான் முதல்ல அந்த சத்தத்தை நினச்சேன். ஐயோன்னு அம்மா கத்தின பிறகுதான். அவளுக்கு மேற்கொண்டு பேச்சு எழும்பவில்லை. மல்லி அவள் புறங்கையை மெதுவை தட்டி கொடுத்தாள். பதறாது, ஒன்றும் நேராது. அக்கம்பத்தில் இருந்தவங்க ஓடி வந்தாங்க. நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இடிந்த சுவர் மேலே விழுந்து புரட்டிக்கிட்டு இருந்தேன். கல்லையும் மண்ணையும் கடைசியில் அம்மாவின் வெளியே எடுத்தாங்க. அவள் முகம் கோரமாக செதஞ்சு. 2 கைகளாலும் முகத்தை பொத்தி கொண்டு விம்மினாள் மாதவி. வதைப்பட்டு கொண்டிருந்தான் மல்லி. பரிதாபத்தினால் மட்டுமல்ல, குழப்பமும் அவனை வாட்டியது. எல்லாம் சரி, நீ போய் என்ன செய்ய போகிறாய்? மாதவியின் அம்மாவுக்கு ஏதோ நேர்ந்திருக்கிறது என்று வைத்துக்கொள். பிறகு டிரைவர், வண்டியை நிறுத்த என்று எதிர்பாராத விதமாக கூவினாள் மாதவி. வெளியே பார்த்தான் மல்லி. டாக்ஸி சென்ட்ரலை தாண்டி கொண்டிருப்பது தெரிந்தது. ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் இறங்கிக்கலாமே மாதவி என்றான். இல்லை, ஏதோ போகிறாள் அந்த நர்ஸ், அவள் அம்மாவை கவனித்து கொண்டிருந்தவன். டாக்ஸி சரியாக நிற்கும் முன் மாதவி இறங்கி ஓடினாள். மீட்டரை பார்த்து கட்டணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போதே மல்லிக்கு தெரிந்துவிட்டது. பயந்தது நடந்து விட்டது என்று. சென்ட்ரல் ஸ்டேஷன் காம்பவுண்ட் சுவரோடு சாய்ந்து மரமாக நின்றிருந்தாள் மாதவி. அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டவில்லை, நெஞ்சிலிருந்து அழுகை வெடிக்கவில்லை. உதடுகள் மட்டும் துடித்து கொண்டிருந்தன. ஆறுதலாக அவள் தோளை தட்டி கொடுத்து விட்டு தன் வழியை சென்று விட்டால் நர்ஸ். அடிமேல் அடி வைத்து மாதவியை நெருங்கினான். அவன் கையை இரும்பு பிடியாக பிடித்து கொண்டது. நட்ட நடுச்சாலை என்பதை உணர்ந்திருந்ததால் தன் துக்கத்தை அடக்கி கொண்டாலோ அல்லது எல்லாம் தலைக்கு மேல் போய்விட்டதால் உணர்வுகள் வற்றி இருதயம் பாறாங்காலாகிவிட்டதோ. மார்ச்சரியில் உடல் இருக்கிறதா, போய் பெற்றுக்கொள்ள சொன்னா என்று மட்டுமே கூறினாள். சுரங்கப்பாதையின் வழியே ஆஸ்பத்திரி வாசலுக்கு நடக்கும்போது, இறந்து போகிறதோ அங்கே அனுப்பிடுவாங்க என்றான் மல்லி. என்ன சகிக்க முடியாத சம்பாஷணை இது. அவனுக்கே வெட்கமாக இருந்தது. அதோ தெரிகிறது அந்த பிளாக் தான் மார்ச்சுரி. வேகமாக நடந்த மாதவி அன்னையை உயிருடனே காணப்போகிறவளைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையும் அறியாமல் பின்தங்கினான் மல்லி. எங்கோ கேரளத்தில் பிறந்து வளர்ந்து எர்ணாகுளத்தில் இருந்து வந்த ஒரு பெண்மணி சம்பந்தமில்லாத சென்னைக்கு வந்து அர்த்தமில்லாத ஒரு இடத்தில் ஏன் உயரவிட வேண்டும்? எந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அறிவுக்கு பொருத்தமில்லாததாக பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறதோ அதற்கு கொஞ்சமும் குறைந்ததல்ல தான் இப்போது ஏற்றிருக்கும் பங்கு. மாதவின் அம்மாவுக்கும் சென்னை பட்டணத்துக்கும் சம்பந்தமில்லை என்றால் அவனுக்கும் மாதவிக்கும் மட்டும் என்ன உறவு? இன்னும் சற்று நேரத்தில் உடலை ஒப்புவித்து விடுவார்கள். பிறகு ஹலோ, இங்கே இருக்கிறான்ப்பா நம்ம ராஜபாட்டு என்று கப்பென்று மல்லியை பிடித்து கொண்டான் ஒரு இளைஞன். மறுநிமிடம் 4-5 மாணவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஏண்டா பாவி, இன்று ரேடியோ ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக மறந்துட்டியா என்றான் ஒருவன். ஒன்றா மறுபடியும் டாக்டர்ன்ட்டானுமே, இனாக்ரேஷன் வந்தியா என்றான் மற்றவன். அல்லது உன் அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க டாக்டர்களை கண்டுபிடித்து ஆளுக்கு ஒரு அறை கொடுத்து விட்டு போகலான்னு வந்தியா என்றான் 3ஆம். சரி கிளம்பு, நாங்கள் இங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் பிடிப்பதற்காக வந்தோம். அவங்க அகப்படாவிட்டாலும் தள்ளடா காரில் சும்மா பேசிட்டு என்று ஒரு கட்டளை பிறந்தது. எல்லோருமாக சேர்ந்து மல்லியை தாங்கள் வைத்திருந்த காருக்குள் ஏற்றினார்கள் வலுக்கட்டாயமாக. மாணவர்கள் பங்கேற்கும் குவிஸ் ப்ரோக்ராம் என்று இருந்தது வானொலியில். மல்லிக்கு அது மறந்தே போய்விட்டது. ஐயா, இது தேனாம்பேட்டைக்கு வருமா? அது மாதவியின் குரல். திடுக்கிட்ட மல்லி காரின் கும்பலுக்குள் தன்னை புதைத்து கொண்டான். இதே டாக்ஸி இல்லை மிஸ், சொந்தக்காரு என்றான் மல்லியின் தோழர்கள் ஒருவன். சாரி அவள் ஓடினாள் மேலே. தூரத்தில் டாக்ஸியை தேடிக்கொண்டிருக்கும் மாதவியே பார்த்தவாறு இருந்தான் மல்லி. தேனாம்பட்டை என்றா சொன்னாள்? அப்படியானால் அந்த மாமனிடம், கருணாகரனிடமே திரும்பி செல்கிறாளா? வேறு திசைகளில் அவன் உள்ளம் செல்ல மறுத்தது. குவிஸ் ப்ரோக்ராமில் அவனால் கிடைக்கும் மார்க்குகளை அவன் கல்லூரி அன்று இழந்தது. 3-4 நாட்கள் ஆகிவிட்டன. நிகழ்ச்சி முடிந்ததும் நண்பர்களுடன் கொட்டமடிக்க அவன் செல்லவில்லை. தேனாம்பேட்டையில் உள்ள அந்த மிருகத்திடம் போய் சிக்கிக் கொண்டிருக்கிறாளே மாதவி. அதையே எண்ணி மருகியது மனம். நடந்தது நடந்தாயிற்று. மறுபடியும் அங்கே சென்று அவர்கள் விவகாரத்தில் நுழையாதே என்று புலம்பலை அவன் செவிகள் கேட்டன. ஆனால் கால்கள் என்னவோ தேனாம்பேட்டையை நோக்கி நடந்தன.
அச்சாபீஸ்காரர் அவனை அடையாளம் கண்டு கொண்டார். உடனே, வாங்க சார், சாவியை தானே வேணுமா? டே பையா, அங்கே இருக்கிற சாவியெல்லாம் எடுத்து வந்து ஐயா கிட்ட கூட என்றார். அச்சு கோத்து கொண்டிருந்தவரும் மெஷின் ஓட்டி கொண்டிருந்தவர்களும் கொல் என்று சிரித்தார்கள். உள்ளே இருந்த கருணாகரன் வந்தான். சிரிப்பு சத்தம் கப்பென்று அடங்கியது. வேறொன்றும் அவன் பேசவில்லை. வீட்டின் உட்புறம் தலையை திருப்பி, மாதவே, இங்கே உன்னை தேடி ஆள் வந்திருக்கிறேன் பாரு என்றான். உள்ளே போங்க சார் என்று மல்லியிடம் சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி சென்று விட்டான். மல்லி திகைத்து போனான். கருணாகரன் எந்த விதமான சண்டைக்கும் வராததோடு மட்டுமல்ல, மாதவியும் அவனும் தனியாக பேசுவதற்கு அனுமதியும் கொடுத்து விட்டு போகிறானே, எதனால்? யோசித்து கொண்டே சென்றவனை சில வினாடிகளில் எதிர்கொண்டாள் மாதவி. மல்லிக்கு ஒரு ஆறுதல் ஏற்பட்டது. அவள் வந்தது முன்புறமுள்ள கருணாகரன் அறையில் இருந்தல்ல, பின்பக்கத்தில் பெண்கள் வசிக்கும் பகுதியில் இருந்தால் வந்தாள். ஓ, நீங்களா? இருங்க, வர்றேன். வந்த சுருக்கிலே அவள் வீட்டுக்குள் திரும்பினாள். ஆனால் அந்த ஒரு வினாடிக்குள் மல்லி ஒன்றை கண்டு கொண்டாள். அவனை பார்த்ததால் அவள் முகம் மலரவில்லை. முந்தைய சந்திப்புகளின் போது அவன்பால் அவள் காட்டிய நம்பிக்கை இப்போது அவள் கண்களில் சுடர்விடவில்லை. மரப்பதுமையின் கண்களில் எவ்வளவு உயிர் இருக்குமோ அவ்வளவுதான் மாதவியின் விழிகளில் தென்பட்டது. திரும்பி வந்தபோது அவள் கைகளில் பணம் இருந்தது. 50 ரூபாய். உங்களோடது. அவன் கையில் கொடுத்தாள். மல்லியின் இதயம் வெடித்தது. மாதவி, என் கோழைத்தனம் உனக்கு புரிந்து விட்டதா? மாதவி, என்னை உள்ளும் புறமாக புரிந்து கொண்டு விட்டாயா? நடந்ததெல்லாம் மாமா சொன்னார் என்றால் யந்திரம் போன்ற குரலில். அதை நீங்களே சொல்லியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன். பொய்யாக 50 ரூபாய் கொடுத்து என்னை ஏமாற்ற பார்த்துருக்க வேண்டாம். நோட்டுக்களை 2ஆக 4ஆக 8ஆக 16ஆக மடித்து கொண்டிருந்தன மல்லியின் கைகள். அவன் அவளுக்கு பதில் சொல்ல முன்வரவில்லை. தன் சொந்த பணமான 50 ரூபாயை தூக்கி கொடுத்தது பற்றி நன்றியாக ஒரு வார்த்தை வரவில்லையே அவளிடமிருந்து. அதுவும் அப்படி ஒரு தானம் வழங்கக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறான். கருணாகரனிடம் அடிபட்டு தோற்று திரும்பிய சமயத்தை காட்டிலும் இப்போதுதான் அவன் உள்ளம் அதிக வேதனை அனுபவித்தது. மாமா தான் எல்லா உதவிகளும் செய்தார் என்றாள் அவள். மல்லிக்கு பொறுக்கவில்லை. மாதவி, அவனை நம்பாத, எல்லாம் வேஷம். நீங்கள் போட்டது? சுருக்கென்று கேட்டுவிட்டாள் மாதவி. ஆனால் உடனேயே, அம்மா, நீங்கள் அப்படியெல்லாம் பேச எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. தூரல் போடுகிற போது ஒரே மரத்தின் கீழே சில வினாடிகள் ஒண்டிக்கொண்டு 2 வழிப்போக்கர்கள் நான். இல்லை மாதவி என்று குறுக்கிட்டான் மல்லி. நான் அப்படி லேசாக நினைக்கல. அதை காட்டிலும் இறுக்கமான பந்தம் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. நம் மீது விழுந்தது வெறும் தூரல் அல்ல, கடும் புயல். அது ஒரு சில சாதாரண வினாடிகள் அல்ல, வாழ்க்கையின் அச்சாணியின் ஒரு கட்டம். மாதவி, இதுவரை உன்னை பற்றியே தான் என்னிடம் சொல்லியிருக்கேன். என்னை உன்னிடம் வெளிப்படுத்த வாய்ப்பே தரலை. எனக்கும் 1000 பிரச்சனைகள், 10,000 வேதனைகள் உண்டு. உனக்கு நான் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை உருவாக்க, என்னை மாற்றி அமைக்க உன்னை போல ஒருத்தி கட்டாயம் தேவை. மாதவியின் புருவங்கள் மிக சிறிதளவு உயர்ந்தன. அதற்கு மேல் அவள் அக்கறை காட்டவில்லை. ஆமாம் மாதவி, என்னை நம்பு. கூழுக்கு உப்பு இல்லை என்பவனுக்கும் பாலுக்கு சீனி இல்லை என்பவனுக்கும் துன்பம் ஒன்று தான். அது அவனை கேட்டால் தான் தெரியும். உப்புக்கு அவன் எவ்வளவு பழக்கப்பட்டவனோ அவ்வளவு சீனிக்கு இவன் பழக்கப்பட்டவன். அதுபோல் உனக்கு வந்த சோதனைகளும் எனக்குள்ள கஷ்டங்களும் வகையில் வேறானாலும் வேதனையில் ஒன்றானவன். மாதவி, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. சந்தர்ப்பமா? இனிமேலுமா? முதல் தடவையாக மாதவி சிரித்தாள். ஆனால் ஐயோ, அதில் எவ்வளவு கசப்பு. தியேட்டரில் ஒரு சந்தர்ப்பம் ஓடினீங்க, வீட்டில் ஒரு சந்தர்ப்பம் காட்டிக்கொண்டீங்க, ஆஸ்பத்திரியில் ஒரு சந்தர்ப்பம் நழுவினீங்க. மன்னிங்க என்ன மிஸ்டர் மல்லிகார்ஜுனன். எனக்கு மனத்தத்துவம் தெரியாது, ஆகவே உங்களை புரிந்து கொள்ள முடியல. ஆனால் எவ்வளவோ மட்டமானவர் என்று நினைத்திருந்த என் மாமா எவ்வளோ உயர்ந்தவர்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன செய்தான் அப்படி? கோபத்துடன் கேட்டான் மல்லி. எப்போது கை கொடுக்க வேண்டுமோ அப்போது கொடுத்தாரு. என் அம்மாவின் பிரேதத்தை ஆஸ்பத்திரியிலிருந்து பெற்றுக்கொண்டு ஈமக்கிரியைகளை முழுக்க அவர் தான் செய்தார். கைப்பணத்தை செலவழிச்சு என் 500 ரூபாயும் என்னிடமே தந்தார். பிறகு தேனாம்பட்ட வீட்டுக்காரர்களிட என்னை அழைச்சி போனார். பந்தோபஸ்து இல்லாத வீட்டை வாடகைக்கு விட்டு என் அம்மாவின் மரணத்துக்கு காரணமாக இருந்தது சட்டப்படி அவர்களுடைய குற்றம் என்று எடுத்து காட்டினார். அவங்க அதை ஒப்புக்கொண்டாங்க. போலீஸ்க்கோ கோர்ட்டுக்கோ போக வேண்டாம் என்று கூறி 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மல்லி ஏளனமாக சிரித்தார். ஆக பணம் பெரிதாகிவிட்டது உனக்கு? உங்களுக்கு அது பெரிதல்ல. ஆகையினால் தான் நான் கேட்ட என் சொந்த பணத்தை எடுத்து வர முடியாதென்று உங்கள் கஜானாவிலிருந்து 50 ரூபாயை எடுத்து என்னிடம் வீசிவிட்டீர்கள். மாதவி, அது அந்த பணம். வாக்கியம் பிடிபடாமல் மல்லி தடுமாறினான். அவனுடைய பங்களாவையும் வாழ்க்கை நிலைமையும் கண்ணால் பார்த்திருக்கிறவள் அவள். வெகு நேரம் விளக்கி அவள் அபிப்பிராயத்தை மாற்றி உண்மையை உணர்த்த வேண்டுமா? அவன் விளக்கத்துக்காக காத்திராமல் மாதவி திறந்தான். ஆனால் நானும் பணத்தை குப்பையாக தான் மதிக்கிறேன். இங்கே உங்கள் முன்னாலேயே ஒவ்வொரு நோட்டாக கொளுத்தி சாம்பலாக்க சொல்லுங்கள், செய்கிறேன். காசே இல்லை, என் பொருட்டு என் மாமா காட்டிய கவலையை பெரிதாக நினைக்கிறேன்.
பணத்தை அல்ல, என் விஷயத்தில் அவர் செலுத்திய அக்கறையை பெரிதாக கருதுகிறேன். அந்த கவலையும் அக்கறையும் நிஜம் என்று நம்பி விடாதே. நம்புவதற்கு வேறு யாரும் எனக்கு இல்லையே மிஸ்டர் மல்லி, யாரும் எனக்கு இல்லையே. மின்வெட்டுடன் அவள் முகத்தை உயர்த்திய போது அந்த விழிகளின் முனைகளில் ஈரம் சுரந்து பளபளத்து நிற்பதை மல்லி கண்டாள். உடனே அவள் தலை குனிந்தாள். இமைக்கதவுகள் வெளியே தள்ளி தாளிட்டார் போல் 2 சூடான கண்ணீர் துளிகள் அவன் காலடியில் தஞ்சமடைந்தன. மாதவியின் கைகளை பிடித்து கொண்டான் மல்லி. அவன் பேச்சு தழுதழுத்தது. மாதவி, இது நீ கருணாகரனை ஓரளவு வரதானே நம்ப முடியும். அவனை நிரந்தரமாக வாழ்க்கை முழுவதற்கும். அவன் பிடியிலிருந்து மெல்ல தன்னை விடுவித்து கொண்டாள் மாதவி. ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன். இனி வாழ்க்கை முழுவதையும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டியது தான். மாதவி துள்ளி பின்னடைந்தான் மல்லி. தெரியாத நண்பரை காட்டிலும் தெரிந்த பகைவனை மேலென்று நீங்கள் கேட்டது இல்லையா? அவள் சோகத்துடன் புன்னகை செய்தாள். நல்லது, நான் வர்றேன், என்ன ஞாபகம் வச்சுக்க. திரும்பி நடந்தாள் அவள். தொடரும்.